Hello students, today நம்ம journal entry பார்க்க போறோம் part 12. இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவை நான் screen endல ஆட் பண்றேன், வேணும்ங்கறவங்க பாத்துக்கோங்க. So journal entry ஓட transaction பாத்தீங்கன்னா March 4, 2024 sales made to Kumar who deposited the money through CDM 10,000 அப்படின ஒரு transaction இருக்கு. First இதுக்கு என்ன மீனிங்னு பாத்துறலாம். குமார் அப்படிங்கறவங்க என்ன அப்படினா நம்ம சேல்ஸ் பண்ணிருக்கோம். So குமாருக்கு நம்ம ஒரு ஏதோ ஒரு பொருளை வித்திருக்கோம். அந்த குமார் என்ன பண்றாங்கன்னா டெபாசிட் பண்றாங்க மணியை சிடிஎம் வழியா. நம்ம கிட்ட கையில வந்து கேஷ் கொடுக்கல, பணமா நம்ம கையில கொடுக்காம குமார் வந்து சிடிஎம்ல டெபாசிட் பண்ணிடுறாரு. இதுக்கு எப்படி என்ட்ரி போடுறதுன்னு பார்க்கலாம். நிறைய பேருக்கு சிடிஎம் அப்படின்னா என்னன்னு தெரியாம இருக்கும். சிடிஎம் அப்படின்னா கேஷ் டெபாசிட் மெஷின். பேங்க்ல வந்து அங்கங்க கேஷை டெபாசிட் பண்ணுறதுக்காக சிடிஎம் அப்படிங்கிற கேஷ் டெபாசிட் மெஷினை வந்து வச்சுருக்காங்க. இதை யூஸ் பண்ணி குமார் வந்து நமக்கு வந்து பணத்தை வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் இதுக்கு மீனிங். இதுக்கு வந்து எப்படி வந்து பார்க்கலாம் ஜேர்னல் போடுறதுன்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். பர்ச்சேஸ்னு வந்துச்சுன்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் டெபிட் சைடு என்ட்ரு பண்ணிடலாம். அதே மாதிரி சேல்ஸ்ன்னு வந்துச்சுன்னா நீங்கள் கிரெடிட்டில் என்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ரூல்ஸ் படி நம்ம எப்படி போடணும் அப்படிங்கிறதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மணி வந்து நம்ம கையில் ரிசீவ் பண்ணோம், கேஷாக வந்து குமார் கொடுத்துருந்தாரு அப்படின்னா நம்ம கேஷ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணியிருந்திருப்போம். ரியல் அக்கௌண்ட்டோட ரூல்ஸ் தான் இதுக்கு அப்ளிகபிள் ஆகும். ரியல் அக்கௌண்ட் ரூல்ஸ் படி டெபிட் வாட் கம்ஸ் இன் அப்படிங்கிற ரூல்ஸ் படி உள்வருவனவற்றை பற்றுவை அப்படிங்கிற ரூல்ஸ் படி நமக்கு உள்ளே என்ன வரும், பணம் வரும். கேஷாக வந்துச்சுன்னா கேஷை டெபிட் பண்ணியிருப்போம். பட் இங்கே குமார் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கேஷாக கொடுக்காம டெபாசிட் பண்ணியிருக்காங்க சிடிஎம்ல. அப்போ சிடிஎம் அப்படின்னாலே கேஷ் டெபாசிட் மிஷின்ங்கிறது பேங்க்கோடது. ஸோ பேங்க் வழியாக நமக்கு மணி வரும். அப்போது நம்ம கேஷ் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம பேங்க் அப்படின்னு டெபிட் பண்ணணும். இதுக்கான ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா கோல்டன் ரூல்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா ரியல் அக்கௌண்ட்டு தான் இதுக்கு அப்ளிகபிள் ஆகும். ரியல் அக்கௌண்ட்டில் இதில் நோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், டெபிட் வாட் கம்ஸ் இன் அப்படிங்கிற ரூல் படி நம்ம டெபிட் பண்ணணும். என்ன டெபிட் பண்ணணும்னா பேங்க் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும். ஒருவேளை சிடிஎம்னு இங்கே கொடுக்காம கேஷ் வந்து நம்ம கையில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம கேஷை டெபிட் பண்ணியிருப்போம். பட் பேங்க் சம்மந்தமாக டெபாசிட் அப்படிங்கிற வார்த்தையை நோட் பண்ணுங்கள், சிடிஎம் அப்படிங்கிற வார்த்தையை நோட் பண்ணுங்கள். ஸோ டெபாசிட் சிடிஎம் அதெல்லாம் வந்ததுனால நம்ம கேஷுக்கு பதிலாக இங்கே பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் அப்படின்னு நம்ம நோட் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டூ சேல்ஸ்ன்னு ஏன் போட்டிருக்கோன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி சேல்ஸ்ன்னு வந்தாலே அது கிரெடிட் சைடு தான் வரும். நம்ம கோல்டன் ரூல்ஸ் படி சொல்லணும் அப்படின்றாலும் கிரெடிட் வாட் கோஸ் அவுட். இப்போ நம்மக்கிட்டேருந்து என்ன வெளியில் போகுது அப்படின்னு பார்க்கணும். வெளிச்செல்பனவற்றை வருவை அப்படின்னு அர்த்தம் இதுக்கு தமிழில். அப்போ நம்மக்கிட்டேருந்து என்ன வெளியில் போகுது, நம்ம சேல்ஸ் பண்ணால் நம்மக்கிட்டேருந்து பொருள் வெளியில் போகுது. அதனால நம்ம சேல்ஸ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும். ஸோ அமௌண்ட் 10,000 இதுதான் என்ட்ரி. உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க, பர்ச்சேஸ்னு வந்தாலே நீங்கள் டெபிட் பண்ணணும், சேல்ஸ்னு வந்தால் கிரெடிட் பண்ணணும். இது ரிட்டன் வந்து அதுக்கு ஆப்போசிட் சைட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். Channel name Study Raiders. Thanks for watching.